நாளிலே இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைவருமே கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு சுவாமி. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வார்த்தைகள் அப்பா, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற வார்த்தைகள் இயேசு சுவாமி. இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த 31 நாட்களும் நாங்கள் அதை பார்க்கணும் ஆண்டவரே. 31 நாட்களும் அதை நாங்கள் அனுபவிக்கணும் இயேசப்பா. நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில இது ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் மூலமாக இந்த வாக்குத்தத்த ஜெபத்தை நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நமக்காக வைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து இந்த மாதம் முழுதுமே நாம் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நான் தொடங்குன மாதிரி ஆண்டவர் நம்மள கைவிடல. ஆமென். எங்கன்னா கைவிட்டாரா நம்ம சொல்லவே முடியாது. யோசித்து தான் பார்க்கணும். ஆனா நம்ம ஆண்டவரை கைவிட்டோமா, அதை நிறைய முறை நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துல நான் கைவிட்டேன் ஆண்டவரை, எங்க கைவிட்டுட்டேன், ஓ இந்த இடத்துல நான் கைவிட்டுட்டேன், அதனால்தான் என்ன அவர் கைவிட்டாரு அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஆனா கர்த்தர் நம்மள ஒரு நாளும் ஒருபோதும் எங்கேயும் எந்த விஷயத்திலும் நம்மளை கைவிடவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. நம்முடைய போகையிலும் வருகையிலும் அவருக்கு போதுமானவராக இருந்தார். அதுக்குதான் நான் எனக்கு எப்பவுமே அந்த 121 சங்கீதம் என் மனசுல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதிக எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். சோ இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு போதுமானவராக இந்த மாதத்துல நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். உபாகமம் 31வது அதிகாரம், உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். ரொம்ப அழகான ஒரு வசனம். உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அந்த முழு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் முதல் சொல்ல வேண்டியது, நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்களா, நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக போகவில்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஐயா, எஸ் லார்ட். ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு எடுத்துக்கொள்ள நான் டாபிக்கே, கர்த்தர் உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். அல்லேலூயா. உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். இதை நம்ம ரொம்ப நிறைய வீட்டுல பார்ப்போம். இந்த வசனங்களை எங்க பாரு எழுதி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எங்குமே இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை ரொம்ப நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் இன்னைக்கு வச்சு பேசணும் தான் ஆண்டவர் எனக்கு நேற்று நைட் எனக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நான் வைத்து பேச போறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடு இருப்பார். ஆமென். சோ கர்த்தர் உனக்கு முன்பாக செல்கிறார். நமக்கு முன்பாக சென்று எல்லா வழிகளையும் செவ்வைப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். நம்ம தான் உட்காந்து மைண்டுக்குள்ள என்ன யோசிப்போம், என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, அடுத்த 2 வருஷத்துல என்ன நடக்க போகுது, அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கலங்கிக்கிட்டே இருப்போம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம மைண்டுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்த்தர் மேல விட்டுட்டோம்னாக்கா, கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டா கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார். ஆமென். அவர் எப்படி நம்ம உணரணும்னாக்கா, நம்ம நடக்கும்போது ஒரு ஷேடோ தெரியும் பார்த்தீங்களா? எப்பவுமே நினைச்சுங்க, அந்த ஷேடோ என் கூட வருதுனாக்கா, ஒரு நிழல் என் கூட வருதுனாக்கா, கர்த்தருடைய நிழல் என் இன்னொரு பக்கத்துல வந்துட்டு இருக்குது. ஆமென். கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் உங்களை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நம்மள கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்களேன். நம்ம தான் நாட்டெல்லாம் விட்டுட்டு இருப்போம் ஆண்டவரை. அவரை நம்ம எங்க ஆண்டவரை, ஏன் இந்த தீமை எனக்கு நடந்துச்சு, ஏன் இது நடந்துச்சு, நீங்க எத்தனை கேள்விகள் கேட்கலாம். ஏன் இந்த 7வது மாசத்துல எனக்கு இந்த தோல்விகள், ஏன் இந்த 7வது மாசத்துல என்ன கலங்க வச்சிங்க, ஏன் இந்த 7வது, அவரை கேட்காதீங்க. நான் கேட்பேன், நம்ம மனசாட்சி கேட்கலாம். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல உங்களை கைவிட்டுட்டேன். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல உங்களை விட்டு தூரம் போயிட்டேன். நான் இந்த இடத்துல உங்களை நான் மதிக்கல. நான் இந்த இடத்துல நான் உங்க கூட இல்லை. உங்க கூட இல்லாதனால நீர் எங்க கூட இல்லை. நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது அவர் கூட இருப்பாரா? தூரத்துல இருந்து பார்த்து துக்கப்படுவார். ஏன் நீ இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற? இந்த மாதத்துல எடுக்கிற ஒரு குறிக்கோளை நமக்குள்ள என்ன இருக்கணும்னாக்கா, ஆண்டவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆமென். அவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். ஆமென். சொல்லலாமா? ஆண்டவர் என்னோட கூட இருப்பார்.
அப்போ கர்த்தர் என்னோட கூட இருப்பார் என்றால் அவர் எல்லா வழிகளையும் எனக்கு செவ்வைப்படுத்தி கொண்டே போவார். நம்ம பார்க்கணும்ல, ரோட்ல எல்லாம் பிஎம் போகும்போதோ சிஎம் போகும்போதோ எத்தனை வேன் அவருக்கு முன்னாடி, எந்த கார்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. பிரியமானவர்களே, ரோடு ஃபுல்லா பிசாசுகள் நின்றிருந்தா கூட கர்த்தர் தேவ தூதர்களை நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தி நமக்கு முன்பாக கடந்து போகிற தேவனா இருக்கிறார். சோ அதனால கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆமென். எனக்கு முன்பாக போகிறவனா என் மைண்டுக்குள்ள அப்ப எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு முன்பாக இவ்வளவு பேர் போகும்போது சிஎம்க்கு பயம் இருக்குமா, அல்லது பிஎம்க்கு பயம் இருக்குமா? எனக்கு முன்பாக இவ்வளவு பேர் போறாங்களே, இவ்வளவு பேரை விட்டுட்டு என்ன அட்டாக் பண்ணுவாங்களா? இல்லையே. இவ்வளவு பேர் போகும்போது எவ்வளவு பாதுகாப்பு நான் போறேன்னு தானே அவங்க மனசுல இருக்கும். பிரியமானவர்களே, நமக்கு எல்லா பாதுகாப்பும் பரலோக ராஜ்யத்துல இருந்து அனுப்பப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு பத்திரமா வீடு திரும்புறோம் பார்த்தீங்களா? காலேஜுக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு, வேலைக்கு போயிட்டு, நம்முடைய சொந்த வேலைகளை முடிச்சிட்டு எல்லாம் வீடு திரும்பும் போது கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே என்னோடு கூட போற, அவர் உன்னோட இருப்பார். ஆணித்தரமா சொல்லுங்க. ஒருத்தரை கையை பிடிச்சி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளில போகும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. பத்திரமா போயிட்டு வா, இங்க போகாத, அப்படி போகாத, கிராஸ் பண்ணும்போது பத்திரமா கிராஸ் பண்ணனாலும் சொல்றோம்ல. ஆனா நீங்க சொல்லி அனுப்புங்க, கையை பிடிச்சி சொல்லி அனுப்பு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த 8வது மாதத்துல இருந்து இப்படி தொடங்குங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் சொல்லி அனுப்புங்க. பாய், எப்போ வருவ, நீ எப்போ வருவ அப்படிலாம் கேட்கறத விட கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒருத்தரை, நாளைக்கு நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா எப்படி என்ன நடக்குது, ஐயோ நேத்து தானே பார்த்தோம் அவங்கள, நேத்து தானே இப்படி இருந்தாங்க, நேத்து தானே அப்படி இருந்தாங்க. கர்த்தர் உன்னோட கூட போகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அடுத்தது தான் பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் உன்னோட கூட இருப்பார்னாக்கா, போராட்டங்களில் சோதனைகளிலும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. உன்னோட கூட இருப்பார்னாக்கா, எவ்வளவு பெரிய கஷ்டம் வரட்டுங்க, எவ்வளவு பெரிய துன்பம் வரட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வரட்டும், நம்ம தான் கலங்கி போவோமே ஒழிய அவருடைய நிழல் நம்ம கூடவே தான் இருக்கும். அவர் உன் கூடவே இருப்பார். அடுத்தது பாருங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இவ்வளவு பெரிய வாக்கு தத்தமா. ஒருத்தருக்கு ஒரு மோசேக்கு ஆண்டவர் அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் உனக்கு முன்பாக கடந்து போற 3வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்திலே சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். என்ன ஒரு அழகான வாக்கு தத்தங்களோடு அனுப்புகிறவர். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் என்றால் வாக்கு தத்தங்களோடு தான் அனுப்புவார். நமக்கு முன்பாக கடந்து போகிறவர், நமக்கு முன்பாக நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். சோ எல்லா காரியத்தையுமே ஆண்டவரே, ஐ சரண்டர், உங்களுடைய கரத்துல நான் கொடுத்துடுறேன். நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, என் கூட இருப்பீங்க, என்னை விட்டு விலகவும் மாட்டீங்க எஸ் சுவாமி, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு கூட நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி நடக்கும் போது ஒரு நாளும் இந்த 31 நாட்களும் டேஸ்டா தான் இருக்கும். இந்த 31 நாட்களும் டேஸ்டா தான் இருக்கும். அதுல பாத்தீங்க, பயப்படவும் வேண்டாம், நீ பயப்படவும் வேண்டாம், பயமே இல்லை, அவர் நம்மோடு இருப்பதால் நாம் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்? சில நேரத்துல கலங்கடிக்கிற மாதிரி செய்திகள் வரும் பாத்தீங்களா, நிறைய வரும். நம்ம எதிர்பார்க்காத செய்திகள்லாம் வரும். கலங்கடிக்கிற மாதிரி இருக்கும், நம்மள சோர்வு உண்டாக்குற மாதிரி இருக்கும். நம்மள அப்படியே ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏன் இந்த செய்திகள்லாம் எனக்கு வருது, எப்படி எதுக்காக வருதுன்னு சொல்லிக்கும் போது இதை நினைச்சுக்கோங்க, அவர் உன்னை விட்டு கைவிட மாட்டார். எல்லாம் தீங்கு நடக்கிற மாதிரி கிட்ட வரும். அது எல்லாமே கிட்ட வந்தா கூட அந்த நேரத்துல கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நம்மள கைவிடுவதும் இல்லை, உன்னை கலங்கவும் பண்ண மாட்டார். அழமாட்டோம். நம்ம பெருசா இருக்கும் பிரச்சனை, ஆனா நம்ம கண்ணுல அழ வராது. மனசு அந்த நேரத்துல துக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க இருக்கிறீங்கல்ல, நான் கலங்கவும் மாட்டேன், நான் துக்கப்படவும் மாட்டேன், நான் பயப்படவும் மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்க. அதுல 6வது வசனம் பாருங்களேன். நீ பலன் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். ஆமென். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு சிம்பிளா சொன்ன அதிகாரம், நம்ம ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டு சொந்தக்காரங்களோ யாரோ ஃப்ரெண்ட்ஸோ வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா பத்திரமா போங்க அப்படி சொல்றேன். பத்திரமா போங்க, டேக் கேர்ன்னு சொல்றோம்ல. டேக் கேர் யாரை நம்பி சொல்றோம்? டேக் கேர் யாரை நம்பி சொல்றோம்? பத்திரமா போயிட்டு வாங்க.
அவரு தாங்க நம்மளை பார்த்துக்க முடியும் பத்திரமா. வேற யாராலையும் நம்மளை பத்திரமா பார்த்துக்கவே முடியாது. கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. எதுக்குனாக்கா, ஆண்டவர் உன்னை கைவிடுவதில்ல, உன் கூட நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லைன்னா எதுக்காகனா நம்மளை திடப்படுத்துகிறதுக்காக, நம்மளை பலப்படுத்துகிறதுக்காக. அதனால்தான் 7வது வசனத்துல பலன் கொண்டு திடமனதாயிருன்றார். பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே எனக்குள்ள இது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது? ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், நீர் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர், என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை 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 விட்டு விலகுவதும் இல்லை. அதுல எபிரேயர்ல 13வது அதிகாரம் 5வது வசனத்துல உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிறைய இடங்களை கர்த்தர் சொல்லிக்கிறார். கர்த்தர் எங்கன்னா நம்மளை விட்டு விலகினாரா? இதுதான் கேள்வியே எனக்கு. 7வது மாசத்துல நம்மளை விட்டு விலகினாரா? 8வது மாசத்துல எப்படி விலகுவாரு? ஆண்டவரை, 8வது மாதத்திலும் எனக்காக நீர் வைத்திருக்கிற நோக்கங்களை நீர் நிறைவேற்ற வல்லவர் இயேசு சுவாமி. எனக்கு எப்பவுமே அது தெரியணும். எப்பவுமே ஆண்டவரு, இந்த மாசம் எனக்கு என்ன ஆண்டவரை பேக்கேஜ் வச்சிருக்கிறீங்க? இந்த மாசம் என்ன ஆண்டவரை அற்புதங்களை வைத்திருக்கிறீங்க? இந்த மாசம் சாத்தான் எனக்கு முன்பாக சோர்வை வச்சிருக்கலாம், எனக்கு முன்பாக வலிகளை வச்சிருக்கலாம், எனக்கு முன்பாக வியாதிகளை வச்சிருக்கலாம், எனக்கு முன்பாக வேண்டாத பேச்சுகளை வச்சிருக்கலாம், எனக்கு முன்பாக எல்லா கதையும் வச்சிருக்கலாம் சாத்தான். ஆனாலும் நான் நம்புகிற தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. நம்மளை விட்டு விலகாத தேவன். எந்த கஷ்டங்கள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் ஒன்னே ஒண்ணு நினைச்சு கொள்ளுங்க, அவ்வளவுதான் போல ஆண்டவர் கைவிட்டார். ஆண்டவரே கைவிட்டார். அந்த வார்த்தையே நம்ம வாயில வரக்கூடாது. கடவுளே நம்மளை கைவிட்டார். ஆண்டவர் அழுத்தம் திருத்தமா அநேக இடத்துல சொல்ற காரியம், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமென். நான் உன்னை இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை படிச்சதுனால, இந்த வசனத்தை நிறைய முறை நம்ம படிக்கிறோம். எங்க பாரு படிக்கிறோம், எந்த இடத்துல பாரு நான் உன் கூட இருக்கிறேன், அந்த வார்த்தை அப்படியே படிச்சுட்டு போயிடும்ல. ஆனா எவ்வளோ அர்த்தம் பாருங்க. இன்னைக்கு உயிரோட இந்த 8வது மாதத்தை நம்ம பாக்குறோம்னாக்கா, உயிரோட நம்ம குடும்பமா இந்த மாதத்தை நம்ம வரவேற்றுக்கிறோம்னாக்கா, ஆண்டவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. சோ ஆண்டவருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் துயரங்களிலும் போகும்போது ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்படி ஆறுதல் படுத்தணும்ட்டு. அவர் மட்டும்தான் ஆறுதல் படுத்துவார். அவருக்கு தெரியும் உனக்கு எந்த வார்த்தை பேசினா உனக்கு மனசு நிம்மதியா இருக்கும், உனக்கு எந்த வார்த்தைகளை சொன்னா நீ சரியாயிடுவ, உனக்கு எந்த வார்த்தைகளோடு உன்னோடு கூட நான் செயல்படும் போது நீ எப்படி இதை ஏற்றுக்கொள், கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் சொல்றாருல, எடுத்த உடனே அந்த வசனத்துல பாருங்க, உனக்கு முன்பாக கடந்து போகிறவர், உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். அப்படின்னாக்கா, எனக்கு முன்பாக கடந்து போகும்போது நான் என்னுடைய எண்ணத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு முன்பாக கடந்து போகிறீங்க. சோ என் எண்ணத்துல, ஐயோ நான் எப்படி போவேன், அந்த பஸ் வருமா, அந்த ட்ரெயின் வருமா, அந்த ஃபிளைட் வருமா, எனக்கு இங்க எப்படி காசு கிடைக்கும், எனக்கு நான் என்ன பண்ணுவேன், இது எப்படி ஓடும், என்னுடைய பிசினஸ் ஓடுமா, என்னுடைய வேலை ஓடுமா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா நான் ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு முன்பாக போறீங்கல்ல, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, எல்லாத்தையும். அவர் ஒருத்தர் தாங்க. அவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கு ஆறுதல் கொடுத்து, உனக்கு முன்பாக நான் கடந்து போயிட்டு உனக்கு முன்பாக எல்லாத்தையும் செவ்வைப்படுத்தி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு காலையில. ஆண்டவரை, எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. சும்மா இல்லாததை குறிச்சு நம்ம கவலைப்பட்டு உட்கார்ந்து 7 மாதங்களை கடத்திட்டோம். இல்லாதத எங்க கைவிட்டார் ஆண்டவர்? எந்த இடத்துல கைவிட்டார்? ஒரு இடத்துல கூட கைவிடல. அதே தேவன் தான் யோசுவாவை அப்படியே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறாரு. யோசுவாவுக்கு யாரும் தெரியாது, யோசுவாவை பத்தி யாருக்குமே தெரியாத இந்த யோசுவாவை 5வது வசனத்துல யோசுவாவுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கிறாரு. என்ன பலன்னாக்கா, நீ 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சோ யோசுவாக்கு இந்த வார்த்தையை சொன்னா போதுமா? யோசுவா நினைச்சிருப்பாரு, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க ஆண்டவரே எனக்கு, ஆனா நான் இத்தனை பேரை 2 லட்சத்துக்கு மேல ஜனங்களை நான் ஓட்டணுமே, நான் எப்படி ஓட்டுவேன், எனக்கு எப்படி தெரியும், நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன். அப்போ நம்ம பார்த்தோம், மோசேயோடு ஆண்டவர் இருந்தாரு, இங்க யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறாரு. அதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்க போறாரு இந்த மாதத்துல. ஆமென். அதனால தான் சொல்றேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன்.
அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு இந்த தேவன் தான் வேணும், வேற எந்த தேவனும் வேணும், எனக்கு இந்த தேவன் போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆண்டவரை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதே கிடையாது. வட்டங்க பிரச்சனை பார்த்துக்கலாம் ஒரு கை, வட்டம் எந்த சூழ்நிலை வட்டம் ஒரு கை பார்த்துக்கலாம். அப்படி சொல்லுங்க, உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து உங்களை பார்த்து பிசாசு நடுங்கட்டும். பிசாசு கிட்ட நீ வா பார்த்துக்கிற, ஏன்னா எனக்கு முன்பாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஒருத்தரால எதிர்த்து நிற்க முடியாது. அந்த தேவன் தான் உன்னை கைவிடாத தேவன். அந்த தேவன் தான் உங்க கூட நம்ம கூட டிராவல் பண்ணுகிற தேவன். வேற யாருமே கிடையாது. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. பின்னாடி நீங்க 1008 பேச்சுக்களை கேட்கலாம். பின்னாடி பக்கம் பேசுவாங்க, அட்டகாசமா பேசுவாங்க, குறைகளை சோட்டி கொட்டுவாங்க நம்ம மேல. எதனா நம்மள அணுகுச்சா, எதனா நம்ம கிட்ட வந்துச்சா, எதனா நமக்கு உண்டாகுச்சா, எதனா நம்மளுக்கு கேடு உண்டாகுச்சு, ஒண்ணும் கிடையாது. நம்ம வீட்டுல ஆகாரம் குறைஞ்சிச்சா, அவங்க குப்பைகளை கொட்டு இருந்தனால நம்ம வீட்டுல எல்லாமே குறைஞ்சு போச்சா, ஒண்ணுமே எந்த இடத்துல கைவிட்டாரு, இன்னும் தான் வளர்ந்துட்டு போவோம். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே கிடையாது. அல்லேலூயா. ஒருவனும்னா ஒருவனும் தான். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், உன் மேல இந்த குறை இருக்குது, உனக்கு இப்படி நடக்க போகுது, உன்னை வயிறறிச்சு உன் மேல பொறாமப்பட்டு 1000 காரியங்களை சொன்னாலும் நான் நம்புகிற தேவன் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதே கிடையாது. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். இதுதான் ஹைலைட்டை இன்னைக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதனா ஒரு பதட்டம் வருதுனாக்கா, எதனா ஒரு போன் கால் வருது, ஏதோ ஒரு நியூஸ் வருது, ஏதோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, அப்படியே பதட்டம். உடனே ஐயோ என்ன ஆக போகுது? God is in control. கர்த்தர் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாருங்க. எல்லாம் ஒரு செய்கைகளையும், ஒவ்வொரு ஆக்ஷன், உனக்கு முன்பாக யாரு வரணும், என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், ஏது நடக்கணும், எல்லாத்தையும் கர்த்தர் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுங்க, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவாக்கு இருந்த ஒரு பெரிய சவாலு, நான் இத்தனை பேரை எப்படி ஓட்டுவேன்? வீட்டுல இருக்கிற 4 பேரை ஓட்டுறதுக்கு நம்ம யோசிக்கணும்ல, வீட்டுல இருக்கிற ஒரு 10 பேரை ஓட்டுறதுக்கு, சபையில இருக்கிற ஒரு 50 பேரை ஓட்டுறதுக்கு எவ்வளவு பேர் யோசிக்கிறாங்கல்ல, எப்படிதான் ஓட்டுவேன்? அதுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி எல்லாம். ஆனா கர்த்தர் சொல்றது, என்னைக்குமே ஜெபிக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறவர், வேதம் வாசிக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறவர், ஆண்டவரோடு அறிக்கை பண்ணுகிறவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் அவங்களோடு கூட கடந்து போகிறவர். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யார் கூட இருப்பார்? கர்த்தர் எல்லாரும் கூட இருப்பாரா? இல்ல. அவரை நம்பி வந்தவங்க கிட்ட மட்டும்தான் இருப்பாரு. அவர்கிட்ட ஜெபிக்கிறவங்க மட்டும் கிட்ட தான் இருப்பாரு. சோ கர்த்தர் எங்க என்ன கைவிட்டாரு? எந்த இடத்துல கைவிட்டாரு சொல்லுங்க? எந்த இடத்துல கைவிட்டாருன்னு யோசித்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல நீங்க கர்த்தரை கைவிட்டிருப்பீங்க. அதனாலதான் நான் என்னைக்குமே சொல்லுவேன், வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே போகவே போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே அந்த பிசாசு குழப்பத்தை உண்டாக்கிடுவான். அதுக்கு முன்பாக ஏசப்பா, நான் இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு போறேன். ஒரு நாளும் இன்னைக்கு படிச்சோமா, அது கேலண்டர்ல படிச்ச வசனம் மாதிரி ஆயிட போகுது. இன்னைக்கு உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொல்லிட்டார்ல. எங்கேயோ ரோட்ல எங்கேயோ ஆட்டோல போயிட்டு போட்டுட்டு இருந்தது இந்த வசனம், அதனால நான் வாசித்தேன். அப்படி எடுத்துக்காதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரை எனக்கு முன்பாக போகிறவர், எனக்கு முன்பாக போகிறவர். எல்லாரும் சொல்லலாமா அந்த வசனத்தை? இந்த காலை நேரத்துல 31வது அதிகாரத்துல, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கவும் வேண்டாம். எவ்வளோ ஒரு அழகான வசனம். நான் எடுத்து காட்டின யோசுவாவுக்கு முன்பாக அதே தேவன் அந்த யோசுவாவை வழி நடத்தினார். எல்லாரும் பயந்தாங்க. எவ்வளோ பயங்கரமான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்த சூழ்நிலையில, ஆண்டவரே நான் எப்படி எடுத்து நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே நீர் என்ன வழி, எனக்கு முன்பாக போகிறவர். ஆமே, எனக்கு முன்பாக போகிறவர் சொல்லிட்டு நம்ம எண்ணத்தை முன்னாடி வைக்க கூடாது, ஏன் பிளானை முன்னாடி வைக்க கூடாது. எனக்கு முன்பாக போறீங்கல்ல, என்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறீங்களே, என்னை விட்டு விலகுவதில்லை சொல்லிக்கிறீங்க. ஆண்டவரே இப்போ எங்க தடை வருதுனாக்கா, எந்த இடத்துல தடை வருதுனாக்கா, என்னுடைய எண்ணத்தினாலதான் தடை, அது என்னுடைய செயல்களினாலதான் தடை. ஏன்னா
நான் ஒரு சைடு என்ன சொல்ற, கர்த்தர் என்னை விட்டு எனக்கு முன்பாக போகிறவர், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிக்கிட்டு இதை பண்ணிடலாமா, இதை செஞ்சிடலாமா, இந்த பிளானை வைக்கலாமா, அந்த பிளானை வைக்கலாமா, இப்படி பண்ணிடலாமா, இதை ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டு இதை ஒரு அப்படியே சேர்த்துக்கலாமா இந்த இடத்துல, அந்த மாதிரி பிளான் இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் நம்மளை கைவிடுவாரு. ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயா விட்டுருங்க. ஆண்டவரே உமக்கு தெரியும், நீங்க என்ன செய்றீங்களோ அதை செய்யுங்க, நீங்க எது செஞ்சாலும் அது கரெக்டா இருக்கும். ஆண்டவரே என்னை கைவிட மாட்டீங்க, எனக்கு முன்பாக போறீங்க, நான் கலங்கவும் மாட்டேன், நான் திகைக்கவும் மாட்டேன், நான் பயப்படவும் மாட்டேன், ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே கிடையாது, உமக்கு நன்றி இயேசு சுவாமின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஆனா அந்த நடந்து போகிறவர், கடந்து போகிறவர், உனக்கு முன்பாக போகிறவர் சொல்லிட்டு நம்ம எண்ணத்தை வச்சு இதுதான் கர்த்தருடைய வரத பிளாக் பண்ணும். கர்த்தர் நம்ம கூட வராருனாக்கா இந்த எண்ணங்கள் தான் இதை பிளாக் பண்ணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்குங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க, ஆண்டவர் நிறைவேற்றுவார். அற்ப விசுவாசியன்னு கேட்கிறார் ஆண்டவர். எங்கேயாச்சும் கர்த்தர் எங்கன்னா கைவிட்டாரா? சீஷர்களை கைவிடல, பேதுருவை கைவிடல, அவர் தேடி வந்தவங்க யாரையுமே கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவரை தேடி வந்தவங்க எப்போ வருவாங்கனாக்கா இந்த லாஸ்ட் மினிட்ல வருவாங்க. அப்பா இயேசுவே நீங்க தான், நாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம் ஐயரே, முழுவதும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், ஒண்ணுமே அகப்படல, நீங்க தான். அந்த மாதிரி அந்த கானானிய ஸ்திரீ, ஐயரே நீங்க தான், இயேசுவே நீங்க தான் உதவி செய்யணும். அந்த உதவி கடைசி நேரத்துல நம்ம வரைக்கும் கொண்டு போகாம 1ஆம் தேதியில இருந்து நீர் என்னை கைவிடுவதும் இல்லை, எனக்கு முன்பாக கடந்து போகிறவர், நீர் என்னை கலங்காமல் என்னை பார்த்துக் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். நம்ம அனைவருமே கண்களை மூடி ஜெபிக்கலாம்.